உடல் ஆரோக்கியத்தை தியாகம் செய்தால்தான் நீங்கள் இந்த தற்போதுள்ள உலகத்தில் சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் சாதிக்கணுன்னா நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணணும். உடல் ஆரோக்கியம் எப்படியெல்லாம் அமையும்? நல்லா தூங்கினா தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா தூங்கணும், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், விளையாடணும், ஆடணும், பாடணும். இந்த மாதிரி காதல்னால் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கும். காதல், காமம், நல்ல தூக்கம், நல்ல உணவு, இதெல்லாம் மனித உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கும்போது நீ உன் தூக்கத்தை தியாகம் பண்ணணும். அப்புறம் நல்ல அன்பு, பாசம், ஒரு நல்ல நீ ஒரு குடும்பத்தோட நேரம் செலவழிப்பது எல்லாத்தையும் நீ தியாகம் பண்ணணும். ஒரு சந்தோஷமாக நண்பர்களோடு ஆடல், பாடல், விளையாடுறது, ஜாலியாக ஊர் சுற்றுறது, இது எல்லாத்தையுமே தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணால் மட்டும்தான் உன்னால் சாதிக்க முடியும். அப்போது ஏன்னா சாதிப்பதற்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது, நிறைய உழைப்பு தேவைப்படுகிறது. சாதனை என்பது பெரும்பாலும் தொழிலாகத்தான் இருக்கிறது. தொழிலில் பண்ணுறது தான் இப்போ சாதனையாக பார்க்கப்படுகிறது. அப்படிங்கும்போது தொழிலுக்கும் அன்பு, பாசம், இதுக்கெல்லாம் ரொம்ப முரண்பாடு இருக்குது. ஒரு காதல், இதெல்லாம் காதலிப்பது என்பது சாதனைக்கு, நீ தொழிலில் செய்யப்போகிற சாதனைக்கு அது உதவாது. காமம், நண்பர்களோடு பேசுவது, நேரம் செலவழிப்பது, உறவினர்களோடு நேரம் செலவழிப்பது, குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது, ஏன்னா இதெல்லாம் தினம் செலவழிக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கெல்லாம் குடும்பத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களால் சாதிக்க முடியாது. உங்கள் தொழிலில் நீங்கள் சாதிக்க முடியாது. அப்போது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைங்கிறது என்னென்னா, ஒரு ஆரோக்கியம் உடம்புக்கும் சரி, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம உடம்பை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம உடம்பு செத்து போச்சுன்னா, நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்போ வாழ்க்கைங்கிறது என்னது? எதை அடிப்படையாக கொண்டது? நம்ம உடம்பை அடிப்படையாக கொண்டது, உடம்பை தான் சார்ந்திருக்கிறது. நமது வாழ்க்கை என்பது உடம்பை சார்ந்திருக்கிறது, உடம்பை ஆதாரமாக கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்பது நமது உடம்பை ஆதாரமாக கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது ஆரோக்கியமான உடம்பை அடிப்படையாக கொண்டது. நம்ம உடம்புல நோய் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையிலே நோய் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல நோயை வச்சுட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா அது எப்படி தப்பாக இருக்குமோ அதுபோல் தான். அப்போது உடல் ஆரோக்கியம் என்பது, நீ உடல் ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணால் தான் தற்போதுள்ள உலகத்தில் நீ சாதிக்க முடியும். நீ தூக்கத்தை தியாகம் பண்ணணும். 10 மணி நேரம் உடம்புக்கு தேவைப்படுது தூக்கம். 10 மணி நேரம் தினமும், 10 மணி நேரம், 8 மணி நேரமாச்சும், 8 மணி நேரத்துக்கு கீழே போகக்கூடாது. 8 மணி நேரமாச்சும் நமக்கு தூக்கம் தேவைப்படுகிறது. அப்போ அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு தினமும் 5 மணி நேரம் தூங்கினா மட்டும்தான் இந்த உலகத்தில் நீ சாதிக்க முடியும். அப்போ 5 மணி நேரம் தூங்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அப்போ உடல் ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணணும். குடும்பத்தோட காதல், குடும்பம், காமம், இதெல்லாம் நட்பு, இதெல்லாம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது. நல்லா சந்தோஷமாக பேசி சிரிக்கிறது, அழுகிறது, உறவுமுறைகளோடு கலந்து வாழும்போது அழுவதற்கான வாய்ப்பெல்லாம் வரும். அப்போ இதெல்லாம் ஆரோக்கியமாக, உடல் ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யும். அப்போ இது எல்லாத்தையுமே நீ தியாகம் பண்ணணும். எப்போவுமே நீ உன் தொழிலில் தான் கவனத்தை செலுத்தணும். அப்படி செலுத்தினா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ நீ ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும்னா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணணும். ஒரு ஆரோக்கியமான உடம்பையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் தியாகம் பண்ணிவிட்டு நீ ஒரு நோயாளியாக மாற வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஏன் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்கன்னா அப்போ தான் ஜெயிக்க முடியும். நீ ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணணும். உன் உடம்புல ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணும் அப்படின்னா, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா தூங்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அப்போது உடம்புல நோய் வந்துச்சுன்னா உனக்கு தூக்கம் வராது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ நீ ஜெயிப்பதற்கான தகுதியை பெற்று விடுகிறாய். அதனால தான் எல்லோரும் நோயை தருகிற உணவுகளை எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா, நோயை வரவழைத்து கொள்வதற்காக எல்லாரும் ஏன் போட்டி போடுறாங்க? ஏன்னா இதுக்காக தான். அப்போ தான் நோய் வந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. சந்தோஷமாக இல்லைன்னா இந்த உலகத்தில் சாதிச்சிடலாம். இதுதான் மனிதர்களின் உள்நோக்கமாக இருக்கிறது.